இன்னொரு 5 குட்டி வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் கூடுது. இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெடா பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விஜயன் அவர்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எங்கேருந்துண்ணா வரீங்க? பொத்தேரிங்களா? பொட்னேரி. ஓகே ஓகேண்ணா. கோயிலுக்காக வாங்கியிருக்கீங்களாண்ணா? ஓகேண்ணா. இந்த சந்தை எப்படிண்ணா உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. இவர்கிட்ட இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களா? வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளோண்ணா விலை சொன்னாங்க? 40 ரூபா சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோக்குண்ணா கேட்டீங்க? 35க்கு. 35க்கே பிடிச்சிட்டிங்களா இல்லை அது கம்மியாக என்ன பிடிச்சிங்களா? அது 35 தான் பிடிச்சிங்க. ஓகே ஓகேண்ணா. எத்தனை கிலோண்ணா கறி வரும்? 40 கிலோக்குள்ளே கறி வரும். ஓகே ஓகே. 40 கிலோ உள்ளதாக வரும். ஓகே ஓகேண்ணா. பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? பல்லு சேர்ந்துச்சிங்களா? ஓகே ஓகேண்ணா. குட்டி பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இன்னும் பண்ணு ஆளா வர மாட்டேன். ப்ரோ ப்ரோ இல்லை என்ன ரேட்டுங்க ப்ரோ? சதீஷனா கூட வந்ததா? ஓ தம்பி, அவரோட தம்பி. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா சதீஷனாவோட தம்பி. அவரும் இந்த வாரம் கூட வந்திருக்காராம். குட்டி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா தம்பிங்களாண்ணா அவரு? இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 45. பரவாயில்லைங்களா வியாபாரம்? ஸ்லோவாக தான் போகுது. ஓகே. வளர்ப்பு குட்டிக்கு ஓ பரவாயில்ல. சொன்ன மாதிரி வளர்ப்பு குட்டி இந்த வாரம் கொண்டு வந்தீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா? 13,000 குட்டி இருக்குது. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 13,500 குட்டி இருக்குது. அதிகபட்ச விலை எவ்வளோங்கண்ணா? 5 ரூபா. ஓகே ஓகே. அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா தான் சொல்லியிருக்காரு. இல்லை ஒரு 5 கிலோக்குள்ளே கறி வருமாங்கண்ணா? 13, 14, 5 அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. அண்ணா உங்கள் நம்பர் இருக்குது, அதை நான் போட்டுறேன் டிஸ்பிளேல. ஃப்ரெண்ட்ஸ், அவர் நம்பரு நம்மகிட்ட இருக்குது. அவர் நம்பர் நம்ம கீழே டிஸ்பிளே பண்ணுறோம். எப்போ குட்டி இந்த மாதிரி வேணும், இந்த சைஸில் வேணும் அப்படின்னா இவரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க நீங்கள்? பெருமாள் கோயிலுங்களா? முத்தனப்பட்டிங்களா? ஓகே ஓகேண்ணா. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? எத்தனை ஆடுண்ணா ஆவரேஜாக கொண்டு வருவீங்க வாரம்? 35. ஓகே. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 35 கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு தாங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது? இந்த வாரம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே ஓகே. ஏதாவது எத்தனை ஆடு நான் கொடுத்துருக்கீங்க இது வரலும்? 5 ஆடு கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல. இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, இதை விட அது கொஞ்சம் சின்ன சைஸு. இதெல்லாம் பல்லு வச்சுருக்கீங்களாண்ணா? இன்னும் ஒன்று கூட எதுவுமே பல்லு போடல. ஓகே ஓகே. இல்லை ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே இருக்கும்? 1 வருஷம் தான் இருக்கும். ஓகே. அதுனா அந்த குட்டிலாண்ணா? 7-8 மாதம் தான் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்டில் தானே இருக்குது? இது வந்து 16 ரூபா வரும். 16, 15, 12, 11 பிடிக்கும் இந்த இதில். ஓகே ஓகேண்ணா. இப்போ அதெல்லாம் என்ன விலையில இருக்குது? அதெல்லாம் என்ன விலையிலேருந்து இருக்குது? அதெல்லாம் 12 ரூபாயிலேருந்து இருக்குது. 12 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகே ஓகேண்ணா.
அண்ணா உங்கள்கிட்ட குட்டி வேணுன்னா கால் பண்ணி கேட்டால் குட்டி கொடுப்பீங்களாண்ணா? வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். எத்தனை குட்டினாலும் வாங்கிக்கலாங்களாண்ணா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 97 97 87 80 80 80 79 79 33. 33. உங்கள் பேருண்ணா? பேர் அம்மா. அம்மாசி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா ஐயனார். அவரும் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வராரு. இவர் இந்த மாதிரி வெள்ளாடு அதிகமாக கொண்டு வருவார். எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்காரு, என்ன விலை சொல்கிறாரு, இந்த வாரம் எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இந்த வாரம் எத்தனை குட்டினா கொண்டு வந்தீங்க? 25 கொண்டு வந்தீங்க. இது எல்லாமே உங்களுதுங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. நல்லா சைஸ் குட்டிங்களாக தான் இருக்குது. பொட்டாடு கொண்டு வந்தீங்களாண்ணா இந்த வாரம்? கெடாயெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாமே பொட்டை தான் இருக்குது. கெடா எல்லாமே கொடுத்துட்டீங்களாண்ணா? ஓகே. அதில் என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்தீங்க? 700 பரவாயில்லையே, கம்மியாக தான் சொல்லியிருக்கீங்க. சைஸாக தான் இருந்துச்சிங்களா? ஓகே ஓகேண்ணா. பரவாயில்லைங்களா விலையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம்? கொஞ்சம் சந்தை சுமாராக தான் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. எத்தனை குட்டி நான் கொடுத்தீங்க கெடா? 8 தான் கொடுத்தீங்க. ஓகே ஓகே. இப்போ பொட்டைக்குட்டி எத்தனை இருக்குதுண்ணா? 16 இருக்கு. இப்போ பொட்டைக்குட்டி தான் இந்த வாரம் அதிகமாக கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குட்டிங்களா? இதெல்லாம் பல்லு சேர்ந்துருக்காண்ணா? 2 பல்லு போடாது. 2 பல்லு. ஓகே ஓகே. அது இன்னும் கொஞ்சம் இலை குட்டியாக இருக்குது. இது என்ன ரேட்டுலேருந்து நான் இருக்குது? 10 ரூபாயிலேருந்து இருக்குது. 10 ரூபாயிலேருந்து ஆடு இருக்குது. 10 ரூபா 12 ரூபா அதிகபட்சம். ஓகே ஓகேண்ணா. அதெல்லாம் 9 ரூபா ரேஞ்ச் வரும். இதெல்லாம் 9 ரூபா ரேஞ்ச் வரும். 9 ரூபானா 9 ரூபாய்க்குள்ளீங்களா இல்லை 9 ரூபாய்க்கு மேலே? 9 ரூபானா கொடுக்குற மாதிரி. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு தாயாடு அது கொஞ்சம் நிறையா கொண்டு வந்திருக்காரு. கெடா குட்டி கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டேன்னாரு. ஜோடியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆடும் பார்த்தீங்கன்னா 31 ரூபா சொல்லியிருந்தாரு. அவர் வந்து 27 ரூபாய் கேட்டிருந்தாரு, கொடுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டாடு, இல்லை 2 பல்லு 4 பல்லு இருக்க ஆடு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 16 ரூபா 17 ரூபா அந்த ரேட்டில் இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி. 3 மாதம் 3.5 மாதத்துக்குள்ளே இருக்க குட்டி. குட்டியெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. எல்லாம் கடா குட்டி. குட்டி பார்த்தீங்கன்னா 8 ரூபா 8,500 9 ரூபா ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி வேணுன்றவங்க இந்த மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாம். நாலு குட்டி தான் வச்சிருக்கீங்க, எல்லாம் சேல் பண்ணிட்டீங்களா? சேல்ஸ் பண்ணிட்டீங்களா? வீட்டுக்கே வராங்களாண்ணா? பெருங்குட்டி வருது நிறையா. வாங்குற குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருநாக வாங்குறேன். 10,500 வரைக்கும் 10 ரூபாய்க்கு குட்டி வியாபாரம் பண்ணுறேன். 10,500 வரலும் கொடுத்தீங்க. 8,500. ஓ, இதுங்களா? 8,500. 8,500. ஓகே ஓகேண்ணா. எத்தனை கிலோண்ணா வரும் உயிரடைக்கு? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோ. 17 கிலோ உயிரடைக்கு வரும். 4 தான் வச்சிருக்கீங்க. 4 கடா குட்டிங்களா? 4 கடா குட்டி. அவன் கேட்குறாங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா 8,500 சொல்றாரு ஒவ்வொரு குட்டியும். அது இப்பதான் புதுசா இருக்கு. 4 குட்டி தான் இருக்குங்களாண்ணா? எல்லாம் கொடுத்துட்டீங்க? 4 தான் இருக்கு. இது என்ன ரேட்டு வந்தா கொடுத்துருவீங்க? ஜோடி 17 கொடுத்தீங்க. ஓகே ஓகே. இப்போ இது ஒவ்வொன்றும் குட்டி இன்னும் பெரிய குட்டிங்க. 20 கிலோ தாண்டி உயிரோட 10,500
37 குட்டி கேரளா போச்சு. 37 குட்டி கேரளா கொடுத்தீங்க. ஓகே ஓகேண்ணா. மீதி அங்கே பவுண்டரியில். ஓகே ஓகேண்ணா. சரி இப்போ இது என்ன ரேட்டு வந்தால் கொடுத்துருவீங்க ஒவ்வொன்றும்? அப்படியே ஆவரேஜ் வந்து 8 ரூபா கொடுக்கும். 8 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. டக்குன்னு சொல்லணும் என்ன குடியானே சொல்றான். கண்டிப்பா குடியா ஓகே. 15 ரூபா இங்கே கோடி கூட 16 ரூபா ஆண்டி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாவோட தான். எல்லாம் வளர்ப்பு குட்டி. எல்லாம் குட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 40 குட்டிக்கு மேலே கொண்டு வந்துருந்தேன்னாரு. எல்லாம் 2.5 மாதம் 3 மாதம் குட்டி. குட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5,500 குட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5,500லேருந்து 8 ரூபா வரலும் குட்டி இருக்கு அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் நல்லா இருக்கு குட்டிலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணாவோட தான். மேச்சேரி குட்டி, மேச்சேரி கருப்பு, மேச்சேரி குட்டி 10,000 ரூபா. 3 குட்டி கொடுத்துருக்கீங்களா? 10,000 ரூபா சொல்றேன். நல்லா 9,000 கேட்கறாரு. கட்டுப்படி ஆகல. நான் 500 ரூபா கேட்டு எடுக்கிறேன். 500 ரூபா கொடுத்தா கொடுத்துருவேன். நம்ம கான்டாக்ட் பண்ண 63 74 35 23 78 சுதாகர் வந்து கூப்பிடுங்க. அங்க குட்டி இருக்குது, இங்க குட்டி இருக்குது. எவனாச்சும் வீட்டு கூப்பிட்டா போவாதீங்க தயவு செஞ்சு. வாங்கின வேலைன்னு சொல்லி ஏமாத்துறாங்க மக்களா. திருநெல்வேலியிலேருந்து வீட்டுக்கார சொல்றான், மதுரையிலேருந்து வர சொல்றான். போன பின்னாடி வாங்கினதே இவ்வளவு தான், இல்லைன்னா இல்லைன்னு ஏமாத்துறான். நீங்க மேச்சேரி சந்தைக்கு வாங்க, 10 ரூபா முன்ன போன வாங்கி தரேன் நானே. எல்லாரும் நம்பி வீட்டுக்கு போக வேண்டாம். கஸ்டமருக்கு சொல்றேன். சரி சரி. குட்டி நம்மள தான் 10,000 சொல்றேன். ஒரு 20 குட்டி 30 குட்டி எடுத்தா ஒரு 500 கொடுப்பேன். நீங்க வாங்க மேச்சேரி சந்தைக்கு வாங்க. சந்தையில வந்து நீங்க சேர்த்து ஒரு குடிச்சிருக்கு, நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். யாரும் ஒரு போன் நம்பரை கொடுத்தாலும் அவர் இடத்துக்கு போவாதீங்க தயவு செஞ்சு. இடத்துக்கு வாங்க, சந்தைக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச போது இது இல்லைன்னா இந்த 4 கூட்டலாம் இருக்கிறதா பார்த்து வாங்கி தரேன். இது நம்ம குட்டி தான், நம்ம கூட்டலாம் இருக்கிறதா. மேச்சேரி வெள்ளாட்டு குட்டி, மல்லிகத்து குட்டி. சரிங்களா? இல்லை எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? அதெல்லாம் போன 7 மாசத்து குட்டிங்க. 7 மாதத்து குட்டி. மாசம் கொடுத்தா ஒரு குட்டி 15,000 மேலே விற்கலாம். இது என்ன விலையில தானே இருக்கு? 9,000 9,500 கொடுப்பாங்க. 9 ரூபா 9,500. உயிரை 19 ரூபா 20 ரூபா. ஓகே ஓகே. 5 குட்டி எவ்வளோ இருக்கும்? 6 குட்டிக்கா? 5 கம்மியாக ஒரு குட்டி என்ன படம், 1 குட்டி நீங்களா வாங்கியிருக்கீங்களா? அவரு நீங்க வாங்கியிருக்கீங்களா? எத்தனை குட்டி நான் ஒட்டுக்கா வாங்கியிருக்காரு? அவர் 14 குட்டி வாங்கிறேன். அப்படி 14 குட்டி. என்ன ரேட்டுங்கண்ணா சொன்னீங்க? இது வந்து 7 ரூபா. 7 ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கீங்க. மொத்தமாக அவரே எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, அவர் எவ்வளோ குறைச்சி கேட்டார்? 7,500 ரூபா சொன்னேன். 7 ரூபா எடுத்து 7,500 ரூபா சொல்லி 7 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க. இல்லை எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இது 5 மாதம் குட்டி. 5 மாதம் இருக்கும். ஓகே ஓகே. குட்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க. குட்டி நம்பருக்கு வந்து குட்டி வந்து எப்போ தான் இல்லையா, தெளிவான குட்டி தான் நம்ம எடுக்கிறது. தெளிவாக குட்டி எடுக்க மாட்டோம் நம்ம. குட்டி பக்காவாக இருக்கும். ஒன்றும் குட்டி வாங்கிடுவாங்க. இன்னும் குட்டி இருக்குங்களாண்ணா? இல்லை அவ்வளோ இது நம்மளுதுங்கண்ணா? நம்ம கிட்ட வந்து பொறுத்த வரைக்கும் எப்பயும் பரபரப்பாக வியாபாரம் ஆகினே தான் இருக்கும். நம்ம அதை லாபம் லாஸ்ட்லாம் பார்க்கறது. இதை முன்ன பின்ன 10 ரூபாய் வந்தாலும் சரி விட்டு போய் 10,000 பழகிட்டேன். காசுக்கு ஆசைப்படுறது இல்லை. வந்துச்சா 100 ரூபாய் வந்துச்சா அசல் ஆச்சா போய் பழகிட்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 3.5 மாதம் குட்டி. நல்லா இருக்கு குட்டிலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி இருக்கு. ஆனால் சொன்னா ஒன்று கிடையாது, 2 கிடையாது இல்லை. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுகிறேன் அப்புறமா. இது பாரு குட்டி. அது 2 குட்டிங்களாண்ணா? 13 சொல்கிறேன். என்ன சொல்ற பொட்டை ஒன்றும் கிடையாது இல்லை. சரியா போய் பட்டு குட்டி 5,000 ரூபாய் விற்கிறது, 6,000 ரூபாய் விற்கிறது. அண்ணா இந்த குட்டி நம்மளுதுங்களாண்ணா? ஓகேண்ணா. இதில் எத்தனை குட்டிண்ணா இருக்கு? இது வந்து ஒரு 13 குட்டி தான். 13 குட்டி இருக்கா? ஓகே ஓகே. அந்த 14 பேட்ச் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 13 குட்டி இருக்கு. இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா இதெல்லாம்? 4.5 மாதம் குட்டி. ஓகே ஓகே. இது கெடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? கெடா குட்டி. ஓகே ஓகே. இது என்ன விலைக்குண்ணா வருது? 6.5 வரும். ஓகே ஓகே. குட்டிங்க வந்து தெளிவான குட்டிங்கலாம். இந்த குட்டி பாருங்க சுறுசுறுப்பாக இருக்கு. குட்டி 2.5 2,500 பொட்டை குட்டிங்களா?
ஓகே ஓகே. சரி சரி. எல்லா குட்டிலாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. செம்மறி குட்டியில் பார்த்தீங்கன்னா கிடா குட்டி பொட்டை குட்டி எல்லாம் கலந்து வந்திருக்கு. ₹5 ₹17 குட்டி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாவோட தான் குட்டி. இந்த வாரம் எத்தனை குட்டினா கொண்டு வந்தீங்க? 30 தான் கொண்டு வந்தீங்க. எப்படின்னா வியாபாரம் உங்களுக்கு போகுது? ஓரளவு தான் இருக்கு. எல்லாம் கிடா குட்டி பொட்டை குட்டி கலந்துருக்காங்க. என்ன விலையில தானே இருக்கு? ₹8 ₹5 வரலும் இருக்கு குட்டி. எல்லாம் பல்லு வச்சிருக்குங்களா? பல்லு வைக்காத குட்டிங்க எல்லாமே. எத்தனை கொடுத்துருக்கீங்கண்ணா இது வரலாம்? 10 தான் கொடுத்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு வளர்ப்பு குட்டி, கிடா குட்டி ஜோடி ₹14 கொடுத்துருக்காரு. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் 3 மாதம் குட்டி. நீ சொல்ற விலையில தாங்க கண்டிப்பா யாரும் மாதிரி சொல்ல. சரி ரெண்டையும் முடிச்சிடியா? தூரத்துல ஒரு வேலையை சொல்ல. 88 70 75 70 39. பேருண்ணா? பேர் சுரேஷ்ண்ணா. நான் இப்போ வணக்கம். நான் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 40 கொண்டு வந்தீங்களா? எப்படின்னா வியாபாரம் போகுது இந்த வாரம்? சுமாராக தான் இருக்குது. ஓகே ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மாதம் இருக்குமாண்ணா குட்டிங்க? உயிரடைக்கு எத்தனை கிலோண்ணா இருக்கும்? 5 கிலோ வரும். ஆவரேஜாக இந்த வெயிட்டு தான் வருது. ஓகே ஓகே. இப்போ எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க? 10 குட்டி தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஸ்லோவாக இருக்கேண்ணா சந்தா. ஓகே. இந்த வாரம் என்ன விலையில இருந்தா குட்டி இருக்கு? ஓ ₹7 குட்டி இருக்கு. இப்போ ஒட்டுக்கா எடுக்கிற மாதிரினா இன்னும் கம்மியாக கிடைக்குமா? நான் கொடுக்க முடியுமா? இன்னும் கம்மியாக கொடுக்கலாம். ஓகே ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடா குட்டி மட்டும்தான். கிடா மட்டும்தான் இருக்கு. பொட்டை குட்டி கேட்குறாங்கண்ணா. இப்போ அவங்களுக்கு பொட்டை குட்டி கிடைக்குமாங்கண்ணா? கேட்டு வேணா வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கிடா குட்டி தான் சந்தைக்கு எடுத்துகிட்டு வருவீங்க? கேட்குற மாதிரி தான் எடுத்து கொடுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ பொட்டை குட்டி ஒரு 10 குட்டி வேணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி நான் சொல்லணும்? 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும். ஓகே ஓகேண்ணா.